ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்னைக்கு நவம்பர் 22 அன்னைக்கு நடந்த தான் பார்ட் டூவா பார்க்க போகிறோம். பார்ட் டூவில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோன்னே சுந்தரி வீட்டை காமிக்கிறாங்க. அப்போ அப்பத்தாவும் மாலினி நின்னுட்டு இருக்காங்க. மாலினி வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுது, இந்த மாதிரி என்னுடைய நகையை எடுத்துட்டோமா, சீக்கிரம் போட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தா கொஞ்சம் பார்த்துட்டு, ஏண்டி இப்போ நம்ம புடவை தானே வாங்க போகிறோம், எதுக்கு நகையெல்லாம் போட்டு போகிற அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, நீங்கெல்லாம் ட்ரெண்டிங்லேயே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணா வராரு, மாலினியோட ஹஸ்பண்ட். என்ன அப்பத்தாவும் நீயும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனேவும் ட்ரெண்டிங்லே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, என்னடி என்னென்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குது. பதவிக்கு மேட்ச் நகை வாங்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்ற, எங்க காலத்துல எல்லாம் புடவைக்கு மச்சா ரவிக்கு தான் வாங்குவாங்க, நீங்க என்னடான்னா புடவைக்கு மச்சா நகை வாங்கணும்னு சொல்றீங்க, இப்படி எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே அது மாலினியோட அப்பா சொல்றாரு, ஆத்தா நீ இதெல்லாம் சின்ன பிள்ளை இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கேட்டா இப்போ புது புது பேரை சொல்லிட்டு புது புது பபுல்காம் பேரை சொல்லிட்டு இதை அப்படி அதை இப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா ட்ரெண்டிங்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இது பண்ணாத ஆத்தா, அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டோம், அவங்களாம் அழைச்சிட்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மாப்பா என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒன்று சொல்லிட்டாங்க. உடனே மாலினியோட அம்மா வராங்க. வந்தோடனே, ஏம்மா இந்த சமயத்துல டாக்டர் 10 நாள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த சமயத்துல நீங்க கூட படம் வாங்க வரணுமா, நாங்களே கூட போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி மாலினி சொல்றாங்க. அப்பா இருந்துட்டு, என்ன இந்த படம் வாங்க இன்னும் 10 நாள் இருக்குல்ல, நம்ம தான் கூட போறோம்ல, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் பார்த்து சொல்றாரு. சொன்ன உடனே, அப்படி உனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சுன்னா கிருஷ்ணா வேணா தனி கார்ல வேணா ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா கூட்டு வரட்டும், என்ன கிருஷ்ணா நீ பத்திரமா பார்த்து கூட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, எல்லாரும் கிளம்புற ரெடியா இருக்கும்போது உடனேவும் எங்க சுந்தரியை காணும்னு சொல்லி அப்பத்தா தேடுறாங்க. அப்படியே உடனே சுந்தரி படிக்கட்டுல இருந்து இறங்கி வரதை காமிக்கிறாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா நீ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொன்னா, ரெடி ஆகிட்டேன் போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் சுந்தரி மேடத்துக்கு கால் போடுறாரு. கால் போட்ட என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணுறாரு, சுந்தரி மேடத்துக்கு யோசிக்கிறாங்க. சுந்தரி மேடம் யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனேவும் இப்படியே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இந்த மாதிரி மேடம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோடனே, மேடம் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஃபேமிலியோட ஒரு வேலையை வெளியில போகலான்னு இருக்கேன், அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொன்னாங்க. மேடம் அது வந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி கார்த்திகை பத்தி ஒரு மேட்ரை சொல்லணும் மேடம், அதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ஏதோ ஒன்று சுந்தர் மேடத்துக்கு ஷாக் ஆயிடுச்சு, இவரை பத்தி என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னா நீங்க நேரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி மேடம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. சரி கிளம்பலாமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சுந்தரி அப்பா பத்தி சொல்றாங்க. அப்பதான் நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன், வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இவ பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையை தள்ளி போடக்கூடாது, புடவை வாங்க போறோம், நீங்க எல்லாம் எப்படி புடவை வாங்குறது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க போங்க அப்பதான் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் உங்க பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கிளம்பி போறாங்க. சுந்தரி மேடம் யோசிக்கிறாங்க, என்ன இது கார்த்திகை பத்தி இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, என்ன மேட்ரு எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வரட்டும், அவர் இன்ஸ்பெக்டர் வரப்போ என்னன்னு கேட்போம், கேட்டுக்கிட்டு என்னென்ன முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகை பத்தி என்ன சொல்லுவாரு, நீங்களே ஒரு கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இதோட பார்ட் 2 முடிஞ்சிச்சு. இன்னும் நவம்பர் 22 பார்ட் 3 பேலன்ஸ் இருக்கு. அந்த பார்ட் 3 சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.